ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கயல் மகிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு நம்ம எளிமையாக வழிபடக்கூடிய ஒரு முறை. இந்த வழிபாடு எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பலரும் அதிகமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திருமணம் ஆகல, திருமண தடை இருக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தை இன்மை அப்படியும் அந்த ஒரு பிரச்சனையும் இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு இந்த ஆடி மாசத்துல நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எளிதா பண்ணக்கூடிய ஒரு சின்ன வழிபாட்டு முறை, அதாவது ஒரு பரிகாரம் மாதிரி இதை நான் சொல்றேன். இதை பண்ணி நாங்க பலன் அடைஞ்சிருக்கோம். அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கும் நான் கொடுக்குறேன். இந்த பதிவை கட்டாயம் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இல்லைனாலும் இந்த பதிவு யாருக்கோ ஒருத்தங்களுக்கு எங்கேயாவது தேவைப்படுது அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களாவது இதை பார்த்து இதை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால கட்டாயம் ஒரு லைக் பண்ணிருங்க. ஆடி மாதத்துல நம்ம ஒரு தடவையாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போவோம். அப்படிங்கிற பட்சத்துல அந்த போற டைம்ல இந்த ஒரு சின்ன வழிபாட்டு முறையை நீங்க இணைந்தே பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஓலைப்பெட்டிங்கிறது நம்ம அதிகமா பார்த்திருப்போம். முன்னாடி நம்ம வீட்ல இருக்கும். ஆனா இப்போ யார் வீட்லயும் இந்த பெட்டி இருக்காது. ஆனா இப்போ இது கடைகள்ல விக்கிறாங்க. இந்த பெட்டி ஒண்ணு சின்ன சைஸா ஒண்ணு வாங்கிக்கோங்க. கட்டாயம் இந்த பெட்டி தான் நீங்க கொண்டு போணும். இதுக்கு பதிலா வேற எந்த ஒரு பொருளும் நீங்க மாத்தி எடுத்துட்டு போக்கூடாது. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சன. இந்த மஞ்சன அம்மனுக்கெல்லாம் உகந்ததுன்பாங்க. அம்மன் வழிபாட்டுல கண்டிப்பா இந்த மஞ்சனைய வச்சிருப்பாங்க. மஞ்சனைய அம்மனுக்கு பூசவும் செய்வாங்க. அதனால அம்மனுக்கு பிடிச்ச பொருள்ல இந்த மஞ்சனையும் ஒண்ணு. இதுவும் பூஜை பொருட்கள் வச்சிருக்கக்கூடிய கடைகள்ல கிடைக்கும். இந்த மஞ்சனையும் கட்டாயமா கொஞ்சமா வாங்கிக்கோங்க. எல்லா கடைகள்லையும் இப்படி பெட்டியிலேயே கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு சில இடத்துல பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அது ஒரு பாக்கெட் சின்னதாக வாங்கி இந்த பெட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம். இந்த மஞ்சள் குங்குமமும் வாங்கி இந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும். மஞ்சனையும் வாங்கிக்கணும், மஞ்சள் குங்குமமும் வாங்கிக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு பெப்சி குங்குமம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். நீங்கள் தாழம்பூ குங்குமம், அந்த மாதிரி நல்ல மணமுடைய குங்குமம் ஏதாவது உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த பெட்டியில் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பொருள் வைக்கணும் அப்படின்னா, வெற்றிலையும் பாக்கும், இது ரெண்டுமே இந்த பெட்டியில் வைக்கணும். இந்த வெற்றிலை பாக்கு கட்டாயம் இந்த களிப்பாக்கு தான் வாங்கணும். ரோஜா பாக்கு, நிஜாம் பாக்கு அப்படிங்கிற பேக்கெட் பாக்கை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பூஜைக்கு என்றைக்குமே சிறந்த பாக்கு இந்த மாதிரி களிப்பாக்குன்னு சொல்லுவாங்களா, இதுதான் வைக்கணும். அதனால் இந்த மாதிரி வெற்றிலை பாக்கும் வாங்கி அந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்க போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, இது ரெண்டும் சேர்த்து வாங்கணும். இது குண்டு மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, விரல் மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டில் ஏதாவது ஒரு மஞ்சள் வாங்கிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக விரல் மஞ்சள் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதான் அம்மனுக்குரிய மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக விரல் மஞ்சள் கிடச்சா வாங்கிக்கோங்க. இதை வாங்கி இதை எப்படி கட்டணும் அப்படின்னு கட்டி காமிக்கிறேன். அதே மாதிரியே கட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. சும்மா அப்படியே ஒரு நாட் மாதிரி போடணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாட் போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த கயிறுலேயே அந்த மஞ்சள் கிழங்குலேயே படுற மாதிரி மஞ்சள் குங்குமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் நல்லா சுருட்டி உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தை தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்னதாக குழந்தை வளையல், சின்ன குழந்தைங்க போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வளையல் சிகப்பில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரு வளையல்னு சொல்லி அம்மனுக்கெலாம் போடுவாங்க. ஒரு சின்ன வளையல் தொட்டில் கட்டி போடுறதுக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி வளையல் கிடச்சாலும் வாங்கிக்கோங்க. அதை வாங்கி இதே மாதிரி பெட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. இது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன வளையல் வாங்கி வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. திருமண தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த குழந்தை வளையலை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக அந்த மாதிரி பெரிய கண்ணாடி வளையல், மஞ்சள் அல்லது பச்சை, அப்புறம் சிகப்பு, இந்த 3 கலரில் எந்த கலர் கிடச்சாலும் அந்த கலர் வாங்கி நல்லா ஒரு டசன் நிறக்க வாங்கி அந்த பெட்டியில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பொருள் வைக்கணும் அப்படின்னா, பூ. இந்த பூ அம்மனுக்கே உரிதான முக்கியமான பூவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மணமுடைய பூக்கள் தான் என்றைக்குமே சாமிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால மல்லிகைப்பூ கிடச்சா நல்லா வாங்கி நீங்களே உங்கள் கையால் எல்லாத்தையும் பிரார்த்தித்து கெட்டி
கட்ட தெரியும் அப்படின்னா, நீங்களே உங்க மனசுல இருக்க வேண்டுதலெல்லாம் நெனச்சு அப்படியே கட்டி அந்த பெட்டிக்குள்ள வைங்க. அப்படி இல்ல, உங்களுக்கு பூ கட்ட தெரியாதனாலும் கடையிலேருந்து மனமுள்ள அந்த பூவ வாங்கிக்கோங்க. அப்படி இல்லன்னா மரிக்கொழுந்து. மரிக்கொழுந்து அம்மனுக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு பூ தான். இந்த பூ கிடைச்சாலும் மரிக்கொழுந்து வாங்கி பெட்டியில வச்சுக்கோங்க. இந்த மரிக்கொழுந்து கிடைக்கல, எனக்கு அந்த டைம்ல மல்லிகை பூவும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ அரளிப்பூ, செவ்வரளி பூ இருக்குல்ல, செவ்வரளி பூவ வாங்கி கட்டி நீங்க அந்த பெட்டியில வைங்க. ஒருவேளை உங்களுக்கு கெட்ட தெரில அப்படி இல்லைனாலும் கடையில் இருக்கும்னா அதை வாங்கி இந்த பெட்டியில் வைக்கலாம். செவ்வரளிப்பூ, மரிக்கொழுந்து, அப்புறம் மல்லிகைப்பூ, இந்த 3ல் எது கிடைச்சாலும், பிச்சி, இது எல்லாமே நல்ல அம்மனுக்கு உரிதான பூ. இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி கட்டி அந்த பெட்டியில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, காதோல கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பெட்டியில வைக்கும்போது, இந்த அம்மனே இந்த பெட்டியில இருக்காங்க அப்படிங்கிற மாரி நெனச்சு, அம்மனுக்குரிய எல்லா பொருளும் நம்ம இதில வச்சுருக்கோம். அப்படி சேர்த்து இந்த காதோல கருகமணியும் வாங்கி கட்டாயமா வைங்க. இதுவும் வந்து கடைகள்ல கிடைக்கும். ரூ. 10 தான் இருக்கும். இதையும் வாங்கி கண்டிப்பா இந்த பெட்டியில வச்சு, இந்த எல்லா மங்கள பொருட்களையுமே நீங்க வீட்ல வச்சு அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிற அன்னைக்கு இந்த பெட்டியை வாங்கி இதில் எல்லா பொருளையும் நிறச்சி நீங்கள் மனதார வீட்டில் வச்சு பூஜை பண்ணி இந்த பெட்டியை கொண்டு போய் உங்கள் கோயில்லையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அவங்க கையால், அதாவது பூசாரி இருப்பாங்கள்ல, அவங்க கையால் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி திரும்ப இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் இருக்க பூவை அம்மனுக்கு சாத்துவாங்க, மஞ்சனை அம்மனுக்கு சாத்த சொல்லுங்கள். அப்புறம் அங்கேருந்து ஒரு பூவை நீங்கள் வாங்கி நீங்களும் உங்களுக்கு கொஞ்சம் தலையில் வச்சுட்டு இந்த பெட்டியை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எப்போல்லாம் பூஜை பண்ணுங்களோ அப்போல்லாம் அந்த பெட்டிக்கும் காமிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை இருந்தாலோ குழந்தையின்மை இருந்தாலோ கண்டிப்பாக அம்மன் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இது உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. ஒருவேளை உங்களுக்கு ஆண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அங்கே சப்த கன்னிகள், அப்படி இல்லைன்னா பேச்சியம்மன், காளியம்மன், ஏதாவது ஒரு துர்கா, அம்பிகை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் இருக்கும். கண்டிப்பாக அந்த அம்மன் முன்னாடி வச்சு வழிபட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடையும் குழந்தையின்மையும் நீங்கும். இதை வந்து இந்த ஆடி மாதத்தில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆடி மாதம் அம்மனுக்கே உரிதான மாதம். இந்த ஆடி மாதத்தில் தெய்வீக வழிபாடு ரொம்பவே முக்கியம். அந்த தெய்வீக வழிபாட்டுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது யாருக்கோ ஒரு இடத்துல ஒரு பதிவு போய் சேர்ந்து அவங்க திருமண தடையிலிருந்தோ இல்லை குழந்தை பாக்கியத்திலேருந்தோ நிவர்த்தி ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.